மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாகர்கோயில் பொன்னி இன் லண்டன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஃபஸ்ட் டைமாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா இது எது ரிலேட்டட்னா லண்டனில் இருக்கிற கம்யூனிட்டி கிராசரி ஸ்டோரில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், உள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கும் அதெல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஸ்டோரோட பர்பஸ் என்ன, இதில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், மார்ச் மாதம் இதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது எல்லாத்தையுமே அதில் கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா இந்த கம்யூனிட்டி கிராசரி ஸ்டோருக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும், என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யூகேயில் நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு ஃபுட் டொனேஷன் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. சேரிட்டிக்கு, இந்த கம்யூனிட்டி சென்டருக்கு அங்கே வந்து ஃப்ரீயாகவே ஃபுட்டுக்கு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஃபுட்டு ஃப்ரீயாக டொனேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கடைக்குள்ளே போகும்போது நீங்கள் 2 பேஸில் வந்து ஷாப்பிங் பண்ணணும். சில ஐட்டம்ஸ் வந்து இந்த ரேக் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் ஸ்டிக்கர் போட்டிருப்பாங்க. ரெட் கலர் ஸ்டிக்கர், எல்லோ கலர் ஸ்டிக்கர், ப்ளூ கலர் ஸ்டிக்கர், அந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டிருக்காங்கன்னா அதில் 2, 3, 4, 5ன்னு நம்பர் போட்டிருப்பாங்க அந்த ஸ்டிக்கரில். அப்படி நம்பர் போட்டிருக்காங்கன்னா இத்தனை ஐட்டம்ஸ் வந்து எடுத்ததாக கணக்கில் கொள்ளப்படும் அப்படின்னு அர்த்தம். இப்போது 24 ஐட்டம்ஸ் 25 ஐட்டம்ஸ்னு போட்டிருக்கேன்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஃபி பவுடர் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காஃபி பவுடர் பாட்டிலுக்கு வந்து நம்பர் 5ன்னு போட்டிருக்காங்கன்னா அது வந்து 5 ஐட்டம்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு பாட்டில் மில்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து நம்பர் 2ன்னு போட்டிருப்பாங்க. எல்லோ கலர் ஸ்டிக்கர், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எல்லோ கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கன்னா அது வந்து 2 ஐட்டம்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. மொத்தமாகவே 2 டைப்பாக தான் இங்கே வந்து பர்ச்சேசிங்க்கு திங்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஒன்று இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன், இன்னொன்று வந்து கவுண்டஸ் 2, கவுண்டஸ் 3, கவுண்டஸ் 4ன்னு அதாவது இன்டூ 2, இன்டூ 3, இன்டூ 4ன்ட்டு. அப்படின்னா அதுலேருந்து நம்ம 2 ஐட்டம் எடுத்துக்கலாம், அதுலேருந்து ஒரு 3 ஐட்டம் நம்ம எடுத்துக்கலாம். என்ன மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். பொட்டேட்டோ அண்ட் பீன்ஸ் சூப் இருக்குது, டொமேட்டோ சூப் இருக்குது. இது என்னன்னு தெரியல. இந்த இங்கே வந்து குக்கிங் கோர்ஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி குக்கிங் கோர்ஸுக்கு வந்தோன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நமக்கு கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. இதில் வந்து இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா இன்டூ 2, அதாவது இந்த ஐட்டம் வந்து நம்ம 2 எடுத்தோன்னா ஒரு ஐட்டமாக அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதை தான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஆல் ஐட்டம்ஸ் ஆன் திஸ் ஷெல்ஃப் கவுண்டஸ் 1. அப்போது இதுலேருந்து நம்ம எது எடுத்தாலும் அதை வந்து ஒரு ஐட்டமாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் தனியாகவே வச்சுருக்காங்க. இதில் வந்து ப்ரெட் இருக்குது, இப்போ இதில் எல்லாம் அவங்க வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா இதெல்லாமே வந்து ஐட்டமாக கன்சிடர் பண்ணணும், அதுதான் இதோட அர்த்தமே. இதிலெல்லாம் எந்த ப்ரைஸ் டேக்குமே கொடுக்கல. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் வந்து இதில் நம்ம ஒரு ஐட்டமாக கன்சிடர் பண்ணணும். இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வினிகர் இருக்குது, அப்புறம் ஆப்பிள் அண்ட் சினமன் சட்னி இருக்குது. இங்கே பெரும்பாலும் எல்லா வீடுகள்லையுமே டிஷ்வாஷர்லாம் இருக்கும். டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த டேப்லெட்ஸு, பாத்திரம் கழுவுறதுக்குள்ள டேப்லெட்ஸு, அதுக்கப்புறம் டாக் ஃபுட்டு, ஆயில் ஸ்ப்ரே எல்லாமே இந்த கடையில் இருக்குது. பீஸா கூட இருக்குது, ஃப்ரோசன் ஐட்டம்ஸும் இருக்குது, பிஸ்கெட்டு, டோரிட்டோஸ் சிப்ஸு, நம்ம ஸ்நாக்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸு, எல்லா ஐட்டம்ஸுமே இந்த கடையில் இருக்குது மக்களே. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸுக்கு வந்து செப்பரேட் ரேட்டு, சாப்பிட்ற மற்ற ஐட்டம்ஸுக்கு வந்து செப்பரேட் ரேட்டு, அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஜென்ரலாக சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கு வந்தால் அவங்க வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த மாதிரி. ஏன்னா நான் வந்து வேலைக்கு இதுவரை போக ஆரம்பிக்கலை, அதனால் எந்த அளவுக்கு அவங்க நம்ம கூட பழகுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைமாக இந்த கடைக்கு போகும்போது அந்த கடையில் இருக்கிற ஸ்டாஃப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசி நமக்கு வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் அந்த கடையில் இருக்குது, அந்த கம்யூனிட்டி ஸ்டோருக்கு நீங்கள் வரலாம், கம்யூனிட்டி சென்டரில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவங்க நமக்காண்டி வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே கிளியராக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதே Countess 2 means that this is equals to 2 items. Okay. This one times 2. Okay. Yeah. Times 2 means that you can take 2 items. Okay. That's one Okay. point. Yeah. Okay. Thank you.
பேர் வந்து கம்யூனிட்டி சென்டருக்கு போனீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணீங்க, அங்கே ஷாப் பண்ணீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே என் கூட ஷேர் பண்ணுங்கள். சில ஐட்டம்ஸ்லலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சில ரேக்கில் கொடுத்துருக்கிறதுல வந்து இதிலேருந்து நீங்கள் இவ்வளோ தான் எடுக்கணும், மேக்ஸிமம் ஒரு பாட்டில், மேக்ஸிமம் 1 or 2 ஐட்டம்ஸ் தான் எடுக்கணும், மேக்ஸிமம் 4 ஐட்டம்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ரேக்லேயே கொடுத்துருப்பாங்க. அங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அங்கே இருக்க திங்ஸை வந்து எடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளெக்ஸ் மாதிரி ஒரு ஐட்டம் தான் இருக்குது. இது வந்து சப்பாத்தி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க பாருங்கள், ரைஸ்ன்னு சொன்னேன்ல, ரொம்ப பெரிய ரைஸ் பேக்கெட் கிடையாது, ஆனால் நம்ம கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம். இங்கே இதில் வந்து கவுண்டஸ் 2ன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து 2 ஐட்டத்தில் வரும். இப்போ ஒரு ஐட்டம் எடுத்தாலும் 2 ஐட்டத்துக்கான இது வந்து கன்சிடரேஷன் இதில் வந்துடும். எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுலையும் கவுண்டஸ் 2 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆல் ஐட்டம்ஸ் ஆன் திஸ் ஷெல்ஃப் கவுண்டஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த ஷெல்ஃபில் நீங்கள் எந்த ஐட்டம் எடுத்தாலும் அது வந்து 2 ஐட்டம்ஸுங்க அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கிச்சன் ஃபாயில் தான் இருக்குது. இந்த ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் பாருங்கள், இதுவுமே இங்கே விற்கிறாங்க. அதனால் இங்கே வாங்குகிற திங்ஸ் எல்லாம் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கும்னு கிடையாது. இது ஒரு ஐட்டம் எடுத்தாலுமே வந்து 2ஆக கன்சிடர் பண்ணுவாங்க. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாப்கார்ன் இருக்குது, பீனட் பட்டர். இது பார்த்தீங்களா, இதுவுமே கவுண்டஸ் 2. இந்த ஒரு பாட்டில் எடுத்தால் நீங்கள் வந்து 2ன்னு கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து என்னன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி குக்கிங் கோர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணோன்னா இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. இந்த கடையில் வந்து விலை எல்லாமே கம்மியாக இருக்கும், ப்ரைஸ் எல்லாமே. சில பேருக்கு வந்து ஃபுட்டுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாமல் ரொம்ப பாவப்பட்ட நிலமையில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கூட ஃபுட்டு வந்து இலவசமாக மொத்தமாக வாரத்துக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே வாங்குறதுக்குள்ள வாய்ப்புகள் அமையும் மக்களே. அது எங்கன்னா ஃபுட் பேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபுட் பேங்க்ஸில் வந்து ஃப்ரீயாகவே சாப்பாடெலாம் கொடுப்பாங்க. ஃப்ரீ ஃபுட்டு கிடைக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லண்டனில் இனிஷியல் டேஸில் வந்து புதுசாக நம்ம ஒரு ஊருக்கு வர்றோம், அங்குள்ள விலைவாசி விவரங்கள்லாம் நமக்கு தெரியாது, நம்ம கையில் எவ்வளவு நம்ம வருமானம் வரோன்னு நமக்கு வந்து தெரியாது. இதெல்லாம் சேவ் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நம்ம டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் பேங்க் லண்டனில் எல்லா இடத்துலையுமே, நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் எல்லா இடத்துலையுமே ஃபுட் பேங்க் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கும் கண்டிப்பாக. இந்த கம்யூனிட்டி சென்டர்ஸ் இருக்கும்ல, இதுவுமே இந்த கம்யூனிட்டி கிராசரி கூட ஒரு கம்யூனிட்டி சென்டரில் தான் இருக்குது. எல்லா கம்யூனிட்டி சென்டர்லேயும் ஃபுட் பேங்க் ஃபெசிலிட்டி இருக்கும். நீங்கள் போய் அவங்கக்கிட்ட கேட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே ஃபுட் பேங்க் ஆப்ஷன்ஸ் இருக்குதா, என்றைக்கு இந்த ஃபுட் பேங்க் இருக்கும். சில இடத்துல வந்து ஃப்ரைடே இருக்கும், சில இடத்துல வந்து பெரும்பாலும் ஃப்ரைடே தான் ஃபுட் பேங்க்ஸ் எல்லாமே திறந்துருக்கும். இந்த கம்யூனிட்டி சென்டரில் கூட ஃபுட் பேங்க் ஆப்ஷன் இருக்கும் மக்களே. நீங்கள் கண்டிப்பாக லண்டன் புதுசாக வரீங்க, ஸ்டூடெண்ட்டாக வரீங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பென்ஸ்ன்னு சொன்னேன்ல, இந்த பென்ஸ் வந்து பவுண்ட்ஸை விட ரொம்ப கம்மி. அதனால் யூகேயில் இருக்கிற லிடில், அஸ்டா, அப்புறம் டெஸ்கோ, சேன்ஸ்பரி இந்த கடைகளை விட இந்த கடையில் வந்து ரொம்ப கம்மியான சார்ஜில் வாங்குவாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் என்ன கணக்கில் வந்து வாங்குவாங்கன்னா, ஒவ்வொரு ஐட்டமும் வந்து 40pலேருந்து 50p வரதா மக்களே ப்ரைஸே ஸ்டச் பண்ணுவாங்க. 40pனா 40 பவுண்ட்ஸ் கிடையாது, 40 பென்ஸ், 50 பென்ஸ். இந்த கடையில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 50 பென்ஸ் தான். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இப்போ வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன்ல, அதுக்கும் தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வாங்குனீங்கன்னா அது வந்து ஒரு 50 பென்ஸ் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அங்கே போட்டிருந்தாங்க. நான் பார்த்த வீடியோவில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் வந்து 40p சார்ஜ் பண்ணுவாங்க, 40 பென்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் ஸ்மால் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அதில் வந்து ஐட்டம்ஸ் நமக்கு கிடைக்கும் கரெக்டாக. இப்போ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஐட்டம் வாங்குகிறோன்னா அதுக்கு வந்து 50 பென்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு விஷயம், இங்கே வந்து ரொம்ப ஷெல்ஃப் லைஃப் லாங்கான ஐட்டம்ஸ் ரொம்ப இருக்காது. லைக் இப்போ அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து மே, மார்ச் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். மார்ச்சில் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம், மேக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம், பெஸ்ட் பிஃபோர் ஐட்டம்ஸ் தான் இங்கே வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம வந்து அதை உடனே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய மாதிரி இருக்காது. நமக்கு தேவைக்குன்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம், அடுத்த நாள் கூட வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அல்லாமல் ஒரு வாரத்தில் 5 நாள் வந்து நம்ம வந்து வாங்கலாம். பாருங்கள், 5 பவுண்ட்ஸுக்கு வந்து 12 ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம்.
750க்கு வந்து 18 ஐட்டம் எடுத்துக்கலாம். லார்ஜுக்கு வந்து 10 பவுண்ட்ஸ் அதாவது 24 ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா லார்ஜுக்கு வந்து 1250 30 ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். பாஸ்தா கூட நம்ம குக் பண்ணலாம். பாஸ்தா கூட இருக்குது. இதுவுமே வந்து 1 ஐட்டம் நம்ம எடுத்துக்கலாம். அந்த 12 ஐட்டம்ஸ் 24 ஐட்டம்ஸ்லாம் கொடுத்தாங்கல்ல, அதில் ஒரு ஐட்டமாக இதை நம்ம எடுத்துக்கலாம். மக்களே எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பாருங்கள். நீங்கள் இங்கே வந்து ஷாப் பண்ணால் ஃபெசிலிட்டி இருக்குது. ஃப்ராசன் ஐட்டம்ஸ் கூட வச்சுருப்பாங்க. பட்டர், சீஸ், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஸ்ட்ராபெரிஸ், பனானாஸ், இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்கும். இங்கே வந்து ஃப்ராசன் கூட வச்சுருப்பாங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷை விட ஃப்ராசன் விலை கம்மி. இந்த கடையில் எல்லா கடையிலையுமே விலை கம்மி தான். ஆனால் இந்த கடையில் வாங்கினா இன்னும் லாபமாக இருக்கும். இப்போ தமிழ் கடையிலலாம் போய் பார்த்தீங்கன்னா இட்லி, சப்பாத்தி, பொங்கல், பூரின்னு எல்லாத்தையுமே ஃப்ராசனாக வச்சுருப்பாங்க. இப்போ வெளிநாட்டில் இது ஒரு ஈஸி ஆப்ஷனாக மாறிடுச்சு. எல்லாமே ஃப்ராசனாகவே அவங்க வச்சுருப்பாங்க. வீடியோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் டின் கேனில் வந்து பொருட்கள் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸை வந்து இந்த மாதிரி ஃப்ராசனில் கூட வச்சுருப்பாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தா, பப்ஸு, அதுக்கப்புறம் மேஷ்டு பொட்டேட்டோ, இந்த ஐட்டம்ஸ் கூட இதில் ஃப்ராசனில் வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம மைக்ரோவேவில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது மற்ற கடை மாதிரி ரொம்ப பெரிய கடையாலாம் இருக்காது. ஒரு சின்ன ஸ்பேஸில் தான் இந்த கடையே வச்சுருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறப்ப கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா எப்படி எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி வாங்கணும் அப்படின்னு டவுட் இருக்கும். அங்கே இருக்கவங்க வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கில் எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த கேன் ஐட்டம்ஸ்லாம் ஒரு கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கும். எனக்கே நல்லா குழப்பமாக இருந்து அதனால தான் நான் அந்த கடையில் இருக்கவங்ககிட்ட திரும்ப போய் இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதை எப்படி நம்ம எடுக்கணும்னு கேட்டே இருந்தேன். Can you explain? Okay. So you have the ones with the stickers. Okay. So that one of those comes as 2 items. Okay. The ones with 3 Okay. comes as 3. Okay. It will be included as 3 items. Yes. Yeah. We are supposed to take only 1 bottle. No, one of those equals 3 items. Yeah. If it has the 3, it counts as 3. Okay. Thank you. What's your name? Alvaro. Okay. Thank you so much. You are very helpful actually. Thank you. No problem. You're more than welcome. Yeah. வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸோ இங்கே பொட்டேட்டோ இருக்குது. இது வந்து 4 பொட்டேட்டோ எடுத்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஐட்டமாக கன்சிடர் பண்ணுவாங்க. கேரட்ஸ் எல்லாம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதே கேரட்ஸ் தான் லிடிலில் கூட வச்சுருப்பாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோஸ் இருக்குது. ஸ்ட்ராபெரிலாம் மற்ற கடையில் கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இது லாபம் தான். கேரட்லாம் மொத்தமாக கவரோட போட மாட்டாங்க. தனித்தனியாக பிரித்து தான் வைப்பாங்க. இத்தனை கேரட் எடுத்தால் இவ்வளவு ஐட்டம்னு கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு வெஜிடபிளுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து அது வித்தியாசமாக வேரி ஆகும். எல்லாத்துக்கும் சேமாக இருக்காது. இதே மாதிரி தான் இங்கே இருக்க மற்ற பொருட்களுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ப்ரைஸ்ன்னு சொல்கிறது வந்து அந்த நம்பரை தான் சொல்கிறேன். ஏன்னா மற்ற நார்மல் கடையில் வந்து இண்டிவிஜுவலாக ப்ரைஸஸ் போட்டிருப்பாங்க. இங்கே அந்த மாதிரி போடாததுனால இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆப்ஷனாக இவங்க வச்சுருக்காங்க. அதனால தான் இங்கே வந்து எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி ஈஸியாக கொண்டு போக முடியுதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, கோல்ட் ட்ரிங்க்ஸ் கூட வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒரு 1-2 வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யும். எனக்கு கிடைச்ச ஃப்ரீ ஷாப்பிங் ஆப்ஷனை வச்சு என்னோட 24 ஐட்டம்ஸை நானும் பர்ச்சேஸ் பண்ணேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் இங்கே எந்த எக்ஸ்பெக்டேஷன் மூடையுமே வரல. நான் இவ்வளோ மீன்ஸ் 2 பேக் ஆஃப் திங்ஸ் வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாமல் நிறைய ஐட்டம்ஸ் இந்த கடையிலேருந்து ஷாப் பண்ணேன். அண்ட் நான் இங்கே கண்டிப்பாக திரும்பியும் வருவேன் இவங்ககிட்டலாம் சொல்லியிருக்கேன். நீங்களும் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நாகர்கோவில் பொண்ணு லண்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா மக்களே, இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் பார்க்குறேன். பாய்.